ओम श्री गणेशाय नमः। ओम श्री सरस्वत्यै नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्परम्। சத்குரும் பிரம்மவித்பரம். நம்ம கீதா தியான ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் படிக்கலாம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் अम्बत्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीं भगवद्गीते भवद्वेषिणीं. நம்ம இதுக்கு முன்னாடி 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோக அத்தியாயம் அதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க வேண்டியது தெய்வாசுர சம்பத் யோகம். 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் யோகம். சரி, இந்த 15வது அத்தியாயத்தினுடைய முடிவுல ஏதத் புத்வா புத்திமான் சியாத் கிருத கிருத்யஸ்ய பாரத அப்படின்னா, யார் இந்த ஏதத் புத்வா இதை அறிந்தவர்கள் புத்திமான். எதை அறிந்தவர்கள்? புருஷோத்தமனை அறிந்தவர்கள், அவர்கள் புத்திமான். அறிந்தவர்கள்ன்ற வார்த்தை இருக்கு. இப்போ நாலேஜ், ஞானம், அந்த புருஷோத்தமனை பற்றிய ஞானத்தை பெற்றவர்கள் கிருத கிருத்தியஸ்ச செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள் ஆவார்கள். அப்படின்னா அர்த்தம், இந்த உலகத்தினுடைய பிறந்தது, மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கத்தை அடைந்தவர்கள், அதாவது மோட்சத்தை வாழும் பொழுதே ஜீவன் முக்தி நிலையை அடைந்தவர்கள். யாரு? ஏதத் புத்வா புத்திமான் சியாத். யாருன்னா இந்த புருஷோத்தமனை பற்றிய ஞானத்தை பெற்ற புத்திமான்கள், அவர்கள் சொல்லியாச்சுப்போ. அப்படி சொல்லி கன்க்ளூட் பண்ணார் 15வது அத்தியாயத்தை, அப்படி நிறைவு செய்தார் பகவான். இப்ப நமக்கு அடுத்து என்ன கொஸ்டின் வரும்னா, என்ன கேள்வி வரும்னா, சரி, இந்த ஞானத்தை பெற்றால்தான், புருஷோத்தம பற்றிய ஞானத்தை பெற்றால்தான் நமக்கு மோட்சம் அப்படின்னா, அந்த ஞானத்தை பெறுவதற்கான அதிகாரித்துவம் யாரு? யார் அந்த ஞானத்தை பெற முடியும்? இதுதான் அதனுடைய கண்டினியூட்டி. கேள்வி எழுது நமக்கு மனசுல. அந்த லாஜிக்கலா இந்த டாபிக் முடிஞ்ச உடனே என்ன வரும் அப்படின்னா, இந்த ஞானத்தை பெறுவதற்கு, அப்ப நான் இந்த ஞானத்தை பெறணுமே, அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அதிகாரித்துவத்தை நீ வளர்த்து கொண்டா உனக்கு இந்த ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை பெற்றால் மோட்சம் அடைவாய், ஜீவன் முக்தி நிலையை அடைவாய். இந்த கனெக்ஷன் தான் 15வது அத்தியாயத்துக்கும் 16வது அத்தியாயத்துக்கும் இருக்கு. சரி, அப்ப இந்த 16வது அத்தியாயத்தினுடைய பேர் என்ன பார்த்தோம்னா, தெய்வாசுர சம்பத். தெய்வாசுர சம்பத் பார்த்தோம். இப்ப நம்ம தெய்வ எடுத்துட்டா, தெய்வ இந்த வார்த்தை சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அலௌகிகம், இந்த உலகம் சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னா சாதாரணமா பார்க்க முடியாது. இப்போ சில பேரை பார்க்கும்போது நமக்கு தோணும் இல்ல, இப்பேற்பட்ட மனுஷன், இவங்கெல்லாம் மனுஷங்களே, தெய்வம் தான், இவங்கெல்லாம் தெய்வம் தான் அப்படி சொல்லுவோமே. அப்படின்னா சாதாரணமா சில பேர்கிட்ட, ஒரு ரொம்ப ரொம்ப வெகு சிலர்கிட்ட மட்டுமே சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது சகஜமா பார்க்க முடியாது எல்லார்கிட்டையும். அந்த மாதிரி குணநலன்களை பார்க்கும் பொழுதோ, இல்ல ஒரு விசேஷமான ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், இது கண்டிப்பா இது தெய்வத்தன்மை தான், தெய்வத்தன்மை வாய்ந்தவர் தான் அவர், இப்பெல்லாம் சொல்றோம்ல. அப்ப என்ன சொல்ல வராங்க பாருங்க, இங்க தெய்வம்னு சொல்றது இருக்கிறதுலயே மிக 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 சிறப்பான குணநலன்களை சொல்றாங்க. சகஜமா இந்த உலகத்துல எல்லார்கிட்டையும் இது பாக்குறது கஷ்டம். அப்ப என்னது? தெய்வ. அதே மாதிரி அசுரன்றதும் தீய குணங்கள், அதை நம்ம பார்க்க போறோம். நம்ம இந்த சாப்டர் வரும்போது நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன சொல்ல வராங்க, இப்ப 16வது அத்தியாயத்துல
சொல்லும் பொழுது யார் அதிகாரி? எதற்கு? இந்த ஞானத்தை அடைவதற்கு, இறைவனை பற்றிய ஞானத்தை அடைவதற்கு, புருஷோத்தமனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு யார் அதிகாரின்னு சொல்லும் பொழுது அதை ரெண்டு விதமா சொல்றாங்க. இந்த குணங்கள் எல்லாம் மிக சிறப்பான உயர்ந்த குணங்கள், தெய்வீக குணங்கள். அதனாலதான் தெய்வம்னு சொன்னது. அதாவது இந்த உலகத்துல சகஜமாக பார்க்க முடியாது எல்லார்கிட்டையும். அந்த மாதிரி குணங்கள் இருப்பவர்கள் அதே சமயத்துல அதோட நிறுத்தாம இந்தந்த குணங்கள் எல்லாம் இல்லாதவர்கள், இதெல்லாம் நீங்களும். இப்ப யார் அடைவார்கள்? இந்த தெய்வீ சம்பத் இருக்கிறவங்க, இந்த குணங்கள் இருப்பவர்கள் அடைவார்கள் ஞானத்தை. இந்த குணங்கள் இருப்பவர்கள் அடைய மாட்டார்கள், அதையும் சொல்றாங்க. அப்படின்னு அர்த்தம், அந்த குணங்கள் நம்ம கிட்ட வரவிடாம பார்த்துக்கணும். இருந்தா அதுல நம்ம மீண்டும் வெளியே வரணும். அது மாதிரி கம்ப்ளீட்டா இது ஒரு அதிகாரியினுடைய லட்சணத்தை சொல்லக்கூடிய, விளக்கக்கூடிய பகுதி தான் இந்த 16வது அத்தியாயம். இப்ப நம்ம இந்த வார்த்தைகள் திடீர்னு பகவான் கிருஷ்ணர் 16வது அத்தியாயத்துல தெய்வ அசுரர் எல்லாம் சொல்றாரான்னு பார்த்தா அப்படி கிடையாது. முன்னாடியே இத சொல்லியிருக்கார், இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கார், சுட்டி காட்டியிருக்கார். அதிகார லட்சணம் நிறைய வந்திருக்கு நமக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயம்லாம் சொல்றாங்க. 9வது அத்தியாயத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிகாரித்துவத்தை பத்தி. என்ன ஸ்லோகம் அது? என்ன ஸ்லோகம்னா 9வது அத்தியாயத்துல மோகாஷா மோக கர்மானக மோக ஞான விசேதசக. 9வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். மோகாஷா மோக கர்மானக மோக ஞானா விசேதசக ராட்சசி மாசுரீம் சைவ பிரகிருதி மோகினீம் ஸ்ருதாக. சொல்றான் பாருங்க, ராட்சசி மாசுரி, இந்த ரெண்டு குணங்களும் பிரகிருதி நேச்சர் இயல்பு, இந்த ரெண்டு இயல்பையும் உடையவர்கள். மோகினியும் ஸ்ருதாக, மோகத்தை உடையவர்களாக இருக்காங்க. யாரு? மோகாஷா. மோகாஷா அதாவது நடக்கவே முடியாதத நினைச்சு பாக்குறது, நடக்கவே முடியாது, வீணான கற்பனைகள் சொல்றோம்ல, மோகாஷா வீணான கற்பனைகள். அப்படின்னா செய்யக்கூடாத காரியங்கள்ல வீணான செயல்கள்ல ஒரு நம்பிக்கை வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு வேணும், அது இதெல்லாம் அடையணும் அப்படின்ட்டு. நிஷித்த கர்மா ஆக்சுவலா செய்யக்கூடாத காரியங்கள்ல மோகாஷா, ஏதாவது உருப்படுறதுக்கான வேலையை பாரு அப்படி சொல்லுவாங்கல்ல, உருப்படுறதுக்கான வேலையை பாருன்னா கொஞ்சம் பாசிட்டிவா நல்ல விஷயங்களை ஈடுபட்டு வாழ்க்கையில முன்னேறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா மோகாஷா, வாழ்க்கையை வீணடித்துக் கொள்வது, நிஷித்த கர்மங்கள்ல ஈடுபடுவது, அந்த நினைப்போடையே இருக்கிறது. அதான் மோகாஷா. அப்புறம் மோக கர்மானக, அந்த மாதிரி செயல்கள்லயே ஈடுபடுவது. மோக கர்மானக மோக ஞானம். அப்ப அவங்களோட ஞானம் எப்படி இருக்கும்? தேவையில்லாத ஞானத்தை வளர்த்துக் கொள்வார்கள். அதாவது வாழ்க்கையில எந்த விதமான உயர்ந்த நிலையும் அடைவதற்கு தேவையான ஞானத்தை பெறுவதை விட்டுட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தை பெறுவார்கள். மோகாஷா மோக கர்மானக மோக ஞானம். சரி, விகத சேதசக, இவங்களுக்கு ஒரு நல்ல அறிவே இல்லாதவர்கள். இப்படிப்பட்டவர்கள் யாரு? ராட்சசி ஆசுரி, ராட்சச குணம் இருப்பவர்கள், ஆசுர குணம் இருப்பவர்கள். இப்படி சொல்லியிருக்காரு ஏற்கனவே 9வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்துல. அதே மாதிரி இதுக்கு நேர் எதிரா யாரு? மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ருதாக பஜந்த்யனன்ய மனசக ஞாத்வா பூதாதிமவ்யயம். பாருங்க, இதுக்கு நேர் ஆப்போசிட்டா மகாத்மாக்கள், நல்ல ஹிருதயம் உள்ளவர்கள் மகாத்மாக்கள். அவங்க என்ன பண்றாங்க? என்னை மாம் பார்த்த பஜந்தி அனன்ய மனசக, அதாவது ஒரே குறிக்கோளாக, எந்த விதமான மன சஞ்சலமும் இல்லாமல், மனச்சிதறல் இல்லாமல், அனன்ய என்னை மட்டுமே, வேறு எதையும் ஆசிரிக்காம என்னை மட்டுமே ஆசிரியித்து என்னை வழிபடக்கூடியவர்கள், என்னை பூதாதிம் அவ்யயம், இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற என்னை அறிகிறார்கள். அப்போ பகவான் 9வது இடத்துல தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன? தெய்வ சம்பத்து இருப்பவர்கள மகாத்மாக்கள்னு சொல்றாரு. அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க? அனன்ய மனசக,
வேற எந்த இறைவனை தவிர வேற குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் பஜந்தி, என்னை வழிபடக்கூடியவர்கள், என்னையே நாடுகிறவர்கள். அவங்களுக்கு தேவை என்ன? என்ன வேணும் இந்த உலகத்துல? அவங்களுக்கு இந்த உலகத்துல எதுவுமே வேணாம், நான் மட்டும்தான் வேணும் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் யாரு? தெய்வீம் பிரகிருதி, தெய்வீக குணங்கள் உடையவர்கள். எதுக்கு இதை சொல்லிட்டு வரோம்? இந்த தெய்வாசுர சம்பத்னு சொல்றது இங்க புதுசா பகவான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஏற்கனவே இதுக்கான சீடு, விதை 9வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு, இண்டிகேட் பண்ணியிருக்காரு. ராட்சச ஆசுரி இப்படிப்பட்ட பிரகிருத்தில எப்படி இருப்பாங்க? மோக ஆஷா, மோக கர்மானக, மோக ஞான விச்சேதசக. தெய்வீ சம்பத், தெய்வீ பிரகிருதி, தெய்வீக இயல்புடையவர்கள், குணத்தை இருப்பவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அனன்ய மனசக பஜந்தி மாம் ஞாத்வா. இது கிளியரா இருக்கு இல்லையா? இங்க ஏற்கனவே அதிகாரி யார்? யார் இந்த புருஷோத்தமனை, ஆத்மஸ்வரூபத்தை இல்ல பிரம்மஸ்வரூபத்தை, எந்த வார்த்தை போட்டாலும் ஒரே பொருள் தான். அந்த இறைநிலையை யாருனால அடைய முடியும், யார் அடைய முடியாது? இப்படி அதிகாரி யாரு? அதை தெளிவா 9வது அத்தியாயத்துல சொன்னாலும் அதை மேலும் விரிவாக, விலாவரியாக, எலாபரேட்டா எங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு? 16வது அத்தியாயத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது புரியுது இல்லையா இது வரைக்கும்? ஓகே. இப்ப அடுத்து நமக்கு என்ன ஒரு கேள்வி சாதாரணமா வரணும், வரலனாலும் பரவாயில்ல, நம்மளே கேட்போம். என்னன்னா, எப்போதுமே பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல எடுத்த உடனே எந்த சாஸ்திரமா இருந்தாலும் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடுவாங்க? அதிகாரிய சொல்லிடுவாங்க, அதிகார லட்சணம் சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அதிகார லட்சணம் சொன்ன பின்னாடிதான் அதுக்கப்புறமா ஆத்ம லட்சணத்தை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படிதான் வரும் யூஸ்வலா. நீங்க எந்த டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தாலும், பிரகரண கிரந்தங்கள் எடுத்து பார்த்தா வேதாந்தத்துல அப்படிதான் வரும். அதிகாரி யாரு? அதிகாரின்றவங்க முதல்ல குரு வணக்கம் இருக்கும். அந்த குரு வணக்கத்தோடைய இறை வணக்கமும் இருக்கும். ஏன்னா குறிக்கோள் இறைவன் தான். அந்த இறைவனை அடைவதற்கு குரு தான். அப்போ இப்படிப்பட்ட சாதகன் குருவையும் இறைவனை அடைவதற்காக குருவை வணங்கினான். அவன் எப்படிப்பட்ட சாதகன்? சாதன சதுஷ்டய சம்பன்னன். சாதன சதுஷ்டயம் என்ன? விவேக, வைராகிய, சமாதி, ஷட்க, சம்பத்தி, முமுட்சுத்துவம். இந்த 4 நம்ம 16வது அத்தியாயம் வரைக்கும் கேட்டதுனால நான் இதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு இது அதிகார லட்சணம்னு பேரு. இந்த 4 விவேக, வைராகிய, சமாதி, ஷட்க, சம்பத்தி, முமுட்சுத்துவம். இந்த அதிகார லட்சணத்தை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் முக்கியமான டாபிக் ஆத்ம தத்துவத்தை குறித்து விளக்கப்படும் பொதுவா நூல்கள் எல்லாம். சரிங்களா? வேதாந்த நூல்கள்லாம். இங்க என்னது? முதல்ல ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டாரு, 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டாரு. 2வது அத்தியாயத்திலே சொல்லிட்டு அந்த ஆத்ம ஞானியினுடைய லட்சணத்தையும் சொல்லிட்டு அப்படியே 10, 11, 12, 15 வரைக்கும் 15ல மறுபடியும் புருஷோத்தமன் யார், உத்தமன் யார், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அப்போ அந்த மெய்ப்பொருள் தத்துவம் என்ன, ஆத்ம தத்துவம் எதுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதிகாரித்துவத்தை சொல்றாங்களே. இது என்ன ரிவர்ஸ்ல இருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனா இருக்கும் பாருங்க. என்ன சொல்றாங்க? இப்போ நமக்கு ஒரு வெயிட், நிறைய ஒரு லக்கேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லக்கேஜ் வெயிட் இருக்கு, நமக்கு பாரம் இருக்கு, அதை தூக்கணும். இப்போ அது எவ்வளவு பாரம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும். இது இவ்வளவு பாரம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அத நான் தூக்குறதா, என்னால முடியுமா, இல்ல ஹெல்ப்புக்கு இன்னும் துணைக்கு ஒரு 4 பேரை கூப்பிடணுமா, இதெல்லாம் எப்படி தெரியும்? முதல்ல எவ்வளவு பாரம் இருக்கு, புரியுது இல்லையா? அது எவ்வளவு பாரம் நமக்கு இருக்கு நம்ம கிட்ட, அது தெரிந்த பின்னாடிதான் என்ன பண்ணுவது, நம்மளால தூக்க முடியுமா, தூக்க முடியாதா, என்ன மாதிரியான வழிமுறைகள் அதை பின்பற்றணும் அதை தூக்கிறதுக்கு, இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியும். இல்ல இது நமக்கு சரி வராது அப்படின்னு விட்டுடலாமா, இது வேண்டாம் நமக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ அப்ப என்ன பண்ணணும், நம்ம முதல்ல அந்த பாரம் எவ்வளவுன்னு நம்ம வெய் பண்ணணும். இப்போ இப்போ இப்ப நானே பாருங்க, இப்ப நான் இங்க சேலத்துல இருந்து இங்க ஒசூர் டிரான்ஸ்பர் ஆயாச்சு இல்லையா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட புக்ஸ், அவ்வளவு புக்ஸையும் பொட்டி பொட்டியா அடுக்கியாச்சு. பொட்டி பொட்டியா இருக்கிற பொட்டியில தான் அடுக்க முடியும். அப்ப எந்த மாதிரி பொட்டி சைஸ் இருக்கோ அந்த மாதிரி பொட்டியில தான் அடுக்க முடியும்.
சிலது ரொம்ப பெரிய பெட்டி, ரொம்ப ரொம்ப பெரிய பெட்டி. சரி, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதுலயும் அடுக்கியாச்சு. அப்புறம் மீடியம் சைஸ் பொட்டி, அப்புறம் சின்ன பொட்டியா இருக்கு. இப்ப இந்த பெரிய சைஸ் பொட்டி, அதுவும் மாடியில இருந்து வாசலுக்கு கொண்டு போறோம். அப்ப என்ன பண்றது, நம்ம டக்குன்னு ஜட்ஜ் பண்றோம். ஓ, இது பெரிய, ரொம்ப பெரிய பெட்டி இது, நீங்க வேண்டாம், நீங்க வேண்டாம், நான் தூக்குறேன். இல்ல, நான் மட்டும் வேண்டாம், என் கூட நீங்களும் வாங்க, 2 பேரும் வச்சுக்கலாம். இல்ல, இது 3 பேர் தேவைப்படும். அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இல்ல ஒரு பெரிய பெட்ஷீட் மாதிரி கொண்டு வாங்க, அதுல போட்டுடலாம், போட்டுட்டு இழுத்துட்டு போலாம் கொஞ்ச தூரம். இப்ப என்ன சொல்ல வரோம், என்ன நமக்கு இருக்கோ, எதை எதை நம்ம தூக்கணுமோ அது எவ்வளவு வெயிட், அதை நம்ம ஜட்ஜ் பண்ணும். அதனால பகவான் என்ன பண்ணாரா, முதல்ல இந்த ஆத்ம தத்துவம் என்னன்றதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆத்ம தத்துவம் எவ்வளவு சூக்ஷ்மமானது. இது புரியுதா, இந்த கனெக்ஷன் எவ்வளவு சூக்ஷ்மமானது அது. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அப்போ நம்ம இந்த உலகத்துல சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னா என்ன பண்ணுவோம், டைரக்டா இந்திரியங்கள் போதும், இல்ல புக்ஸ் படிப்போம், இல்ல நண்பர்கள் கிட்ட கேட்போம், நேரடியா போய் பார்ப்போம். இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. சொன்னால, ஏன்னா இது இது அதி சூக்ஷ்மம். இந்த ஆத்ம தத்துவம் எவ்வளவு அதி சூக்ஷ்மமாக இருக்குது, அலௌகிகம், இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இத முதல்ல தெரிந்து கொண்ட பின்னாடி, அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட அலௌகிகமாக உலகத்துக்கு அப்பாற்பட்ட அதி சூக்ஷ்மா இருக்கக்கூடிய இந்த ஆத்ம தத்துவத்தை எப்படி நான் அனுபவத்துக்கு கொண்டு வருது. அதனால என்ன பண்ணியாச்சு, முதல்ல இந்த ஆத்ம தத்துவம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், நானு எக்யூப் பண்ணிக்கலாம். எதுக்கு சொல்ல வராங்க இது, எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டு பிறகு, முதல்ல ஆத்ம தத்துவத்தை சொல்லிட்டு பிறகு அதிகார லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக இந்த எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா, அது கனெக்ஷன் புரியுதுங்களா? ஓகே. அது மட்டும் இல்ல, இன்னும் பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணங்கள் நம்ம சொன்னோம்ல, அதிகாரி லட்சணம்னு சொல்லும் போது விவேக, வைராகிய, சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். நல்லா இருக்கு கேட்கறது நல்லா இருக்கா, மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸி. என்னது, எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க ரொம்ப வருஷம் படிக்கிறோம், சாதாரண விஷயம்னா புட்டு வைப்போம் இல்லையே, பக்காவா. யாருக்கு சொல்லணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குற ஸ்பீச் அதை பத்தி, ஒவ்வொரு டாபிக் பத்தியும் 1 மணி நேரம் பேசலாம். விவேகம்ன்றது எப்படி, விவேகம்னா என்ன, நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இல்லையா, நித்திய வஸ்து ஏக்கம் பிரம்ம தத் வத்திரிக்தம் சர்வம் அனித்தியம். பாருங்க, எப்பயோ இப்படி தரவா கடன்னு சொல்லிடலாம். இதே மாதிரி வைராக்கியம் எல்லாம் சொல்லிடலாம். ஆனா இது மனப்பாடம் பண்ணி சொல்றது வேற, ஞாபகம் வச்சுக்கிறது வேற. அதிகாரியா நாம மாறணும். அதிகாரித்துவத்துக்கான லட்சணங்களை, குவாலிட்டிஸ, அந்த குணங்களை நாம் வளர்த்துக்கணும். அப்ப அதை வளர்த்துக்கணும்னா விவேக, வைராகிய, சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், இது சொன்னா போதுமா? அது பிராக்டிக்கலா ரொம்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில அப்படின்னா என்னது அதை தெரிஞ்சுக்கணும்ல. அதை தெரிந்து கொள்வதற்கு இந்த 16வது அத்தியாயத்துல விலாவரியாக விளக்கமாக இருக்கிறது. அதாவது சாதன சதுஷ்டயம், விவேக, வைராகிய, சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம்னு சாதாரணமா ஒரு கோட் பண்ணிட்டு மென்ஷன் பண்றதை விட, அது என்ன ரியலாவே, உண்மையாவே அது என்னது, எதை குறிக்கின்றது, நாம என்ன பண்ணா, எதெல்லாம் நம்ம வளர்த்துட்டா நமக்கு விவேகம், வைராக்கியம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையா, எந்த அளவுக்கு இருக்கு, அதெல்லாம் தெரியணும் இல்லையா. அதுக்குதான் இந்த 16வது அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் அந்த சாதன சதுஷ்டயன்றத எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் புரிந்து கொண்டு அதை வளர்த்துக் கொள்வதற்கு, பூர்ணமாக வளர்த்துக் கொள்வதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் இந்த 16வது அத்தியாயத்துல இருக்கு. இது புரியுதுங்களா? இது ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், முதல்ல தெய்வாசுர சம்பத் அத்தியாயம் 16வது அத்தியாயம், அதுக்கும் 15வது புருஷோத்தம அத்தியாயம், புருஷோத்தம யோக அத்தியாயம் என்ன தொடர்பு பார்த்தோம். என்ன தொடர்பு, அந்த புருஷோத்தமன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரை நாம தெரிந்து கொள்ளணும். இவரை தெரிந்து கொண்டாதான் நமக்கு மோட்சம்னு சொல்லிட்டாங்க. அவரை அறிந்து கொண்டாலே நாலேஜ், அவரை அந்த ஞானத்தை நம்ம பெற்றால்தான் மோட்சம்னு சொன்னாங்க.
அப்ப அந்த ஞானத்தை பெறுவதற்கு நான் எப்படிப்பட்ட அதிகாரியாக இருக்க வேண்டும், அந்த கனெக்ஷன் முதல்ல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இந்த அதிகாரி லட்சணம் முதல்ல இப்ப திடீர்னு 16வது அத்தியாயத்துல சொல்லல தெய்வாசுர சம்பத்னு. ஏற்கனவே 9வது அத்தியாயத்துல அதிகாரி லட்சணங்கள் 9வது அத்தியாயத்திலையும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதனுடைய விளக்கமாக 16வது அத்தியாயம் இருக்குன்னு பார்த்தோம். 3வது பாயிண்ட் என்ன, ஏன் முதல்ல எல்லா நூல்கள்லயுமே சாஸ்திர நூல்கள்ல முதல்ல தானே அதிகார லட்சணம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தானே ஆத்ம தத்துவத்தை பத்தி விளக்குவாங்க. இங்க என்ன முதல்லயே ஆத்ம தத்துவத்தை பத்தி விளக்கிட்டு பிறகு அதிகார லட்சணத்தை சொல்றாங்களே, அதுக்கான காரணத்தையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் 4வது என்ன பார்த்தோம், 4வது இந்த சாதன சதுஷ்டயம்ன்றதுதான் அதிகார லட்சணம். அது விவேக வைராகிய சமாதி சக்க சம்பத்தி முமுட்சுத்துவம்னு ஒரு டெக்னிக்கலா நம்ம மேலோட்டமா தெரிந்து வைத்திருக்கிறது கூட பத்தாது, அது தெரிந்து வைத்தது பத்தாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி அந்த சாதன சதுஷ்டயத்தை பூரணமாக வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்காகவும் இந்த 16வது அத்தியாயம் அதிகாரி லட்சண நிர்ணயம் அத்தியாயமாக இருக்கு. அப்ப இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான என்ன இருக்கு இந்த அத்தியாயத்துல, ஆத்ம ஞானத்திற்கான அதிகாரி லட்சணம் என்ன என்று விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரி, இப்ப நம்ம அந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் படிச்சிடலாம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத ஷோடசோऽध्यायः. அத ஷோடசோऽध्यायः. दैवासुर संपत् विभाग योगः. दैवासुर संपत् विभाग योगः. श्री भगवानुवाच. श्री भगवानुवाच. अभयं सत्त्व संशुद्धिः. अभयं सत्त्व संशुद्धिः. ज्ञान योग व्यवस्थितिः. ज्ञान योग व्यवस्थितिः. दानं धमश्च यज्ञश्च. दानं धमश्च यज्ञश्च. स्वाध्यायस्तप आर्जवम्. स्वाध्यायस्तप आर्जवम्. சேர்ந்து படிப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச. அபயம் சத்வ சம்சுத்திः ஞான யோக வியவஸ்திதிः தானம் தமश्च யஜ்ஞश्च ஸ்வாத்யாய தப ஆர்ஜவம். அடுத்த 2வது ஸ்லோகம் 2-3 சேர்ந்து படிச்சிருவோம். 2-3 வரைக்கும். அஹிம்சா சத்யமக்ரோதः. अहिंसा सत्यमक्रोधः. अहिंसा सत्यमक्रोधः. अहिंसा सत्यमक्रोधः. त्यागः शान्तिरपैशुनम्. त्यागः शान्तिरपैशुनम्. त्यागः शान्तिरपैशुनम्. त्यागः शान्तिरपैशुनम्. दया भूतेष्वलोलुप्त्वम्. दया भूतेष्वलोलुप्त्वम्. दया भूतेष्वलोलुप्त्वम्. दया भूतेष्वलोलुप्त्वम्. मार्दवम् ह्रीरचापलम्. मार्दवम् ह्रीरचापलम्. मार्दवम् ह्रीरचापलम्. मार्दवम् ह्रीरचापलम्. சேர்ந்து அஹிம்சா சத்யமக்ரோதः தியாக சாந்திரபைஷுணம் தயா பூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ह्रीरचापलम्. 3வது தேஜ க்ஷமா த்ருதி சௌச்சம். तेज क्षमा धृति शौचम्. तेज क्षमा धृति शौचम्. तेज क्षमा धृति शौचम्.
அத்ரோஹோ நாதி மானிதா. अद्रोहो नातिमानिता அத்ரோஹோ நாதி மானிதா. अद्रोहो नातिमानिता பவந்தி சம்பதம் தைவீம். भवन्ति सम्पदं दैवीम् பவந்தி சம்பதம் தைவீம். भवन्ति सम्पदं दैवीम् அபிஜாதஸ்ய பாரத. अभिजातस्य भारत அபிஜாதஸ்ய பாரத. अभिजातस्य भारत சேர்ந்து தேஜக்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதி மானிதா பவந்தி சம்பதம் தைவீம் அபிஜாதஸ்ய பாரத. இந்த மூணாவது ஸ்லோகத்துல அபிஜாதஸ்ய பாரத அங்கதான் முடியுது. முதல் ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகம் 1, 2, 3 மூணாவது ஸ்லோகத்துல தான் முடியுது. சரி, எப்படி முடியுது? பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. தெய்வீம் சம்பதம் அபிஜாதஸ்ய பவந்தி பாரத. தெய்வீம் சம்பதம். சரி, என்ன என்ன சொல்றாங்க? அபிஜாதஸ்ய கொஞ்சம் நம்ம கவனிச்சு கேட்கணும். இந்த அபிஜாதஸ்ய, ஜாதஸ்யனா பிறந்தவனுக்கு, அபிஜாதஸ்ய அப்படின்னா இதுக்காகவே பிறந்தவன்டா அப்படின்னு, இதுக்காகவே பிறந்தவன் அப்படி சொல்றோம். அப்படி எடுத்துட்டா மோட்சம் அடையணும்னே பிறந்தவன் சொல்லுவோம்ல. இவன் பெரிய அரசியல்வாதி ஆகிறதுக்குன்னே பிறந்தவர், பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகிறதுக்குன்னே பிறந்தவர். அந்த மாதிரி அபிஜாதஸ்யன்னு என்ன அர்த்தம்னா இதுக்குதான், இவன் இதுக்காகவே பிறந்தவர் அப்படின்னு சில பேர் நம்ம புகழ்ந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பாவனையோட பொருள் தான் இது அபிஜாதஸ்ய. அப்படின்னா மோட்சம் அடையறதுக்குன்னே இந்த பிறவி இவருக்கு. அப்படிப்பட்டவங்க கிட்ட, அப்படின்னா பாருங்க, ஷோர், அப்படிப்பட்டவங்க கிட்ட பவந்தி தெய்வீம் சம்பதம், அப்படிப்பட்டவங்க கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். எந்த குணங்கள்? தெய்வீ சம்பத் இருக்கும். நம்ம 15வது அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? இந்த ஆத்ம ஞானம், புருஷோத்தமன் பிரம்மஸ்வரூபத்தை அறிந்தவர்கள் கண்டிப்பாக மோட்சம் அடைவார்கள். அப்ப மோட்சம் அடையவர்கிட்ட யார் அடைவார்கள்? அதிகாரிகள் தான் அடைவார்கள். அந்த அதிகாரிகள்னா யாரு? இந்த தெய்வீ சம்பத் இருக்கிறவங்க தான் அதிகாரிகள். அப்போ மோட்சம் அடையறதுக்குன்னே பிறந்தவங்க கிட்ட இது என்ன இருக்கு? இந்த தெய்வீ சம்பத்து, இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அப்ப இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக மோட்சம் அடைவார்கள், பிரம்ம ஞானம் பெற்று மோட்சம் அடைவார்கள். அதான் அபிஜாதஸ்ய பாரத. இதுக்காகவே பிறந்தவங்க கிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்குப்பா அர்ஜுனா அப்படின்றார். அபிஜாதஸ்ய பாரதம். சரி, மொத்தம் எத்தனை? அது 26 குணங்கள் இருக்கு. 26 குணங்கள் சொல்றாரு. நமக்கு 4 நல்லா இருந்துச்சு, விவேக, வைராகிய, சமாதி, ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம். அதுல கூட 4 + 6 சேர்த்துட்டா மொத்தம் 10 வந்துடும். அது சம, தம, உப்பரம, திதிக்ஷா, சித்தா. அதுவே பரவாயில்ல பொழுது. இப்ப அததான் இங்க அந்த அந்த சாதன சதுஷ்டயம் முழுவதுமே நமக்கு பரிபூர்ணமாக ஆகணும்னா இந்த 26 குணங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில, வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் கிடையாது, அன்றாட வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணுமா, கடைபிடிச்சு இருக்கணும். அப்போ ஞானிகள் இடத்து, ஏற்கனவே ஞானியா இருக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட இது சகஜமா இருக்கும். அவர்கிட்ட இந்த குணங்கள் எல்லாம் சகஜமா இருக்கு. அபிஜாதஸ்ய அப்படி சொல்லலாம். அபிஜாதஸ்ய இதுக்குன்னே பிறந்து ஞானத்தை அடைந்தான் பாரு, அவங்க கிட்ட இருக்கு. அப்படின்னா ஞானி. சித்தர்கள்னா யாருன்னா இங்க இந்த இடத்துல ஞான சித்தி அடைந்தவர்கள், ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள், அவங்க கிட்ட இருக்கும். அப்ப சாதகர்கள் என்ன பண்ணும்? அந்த சாதகர்கள் இந்த குணங்கள் எல்லாவற்றையும் பூர்ணமாக வளர்த்து கொள்ளணும். என்னது அது? ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சது ஸ்லோகம்? அபயம், அபயம்னு ஆரம்பிச்சது.
அபயம்னா பயமற்ற தன்மை. ஓகேங்களா? அபயம் பயமற்ற தன்மை, ஃபியர்லெஸ்னஸ். இப்போ பயம் பொதுவா எதெல்லாம் பயம் பாருங்க, நமக்கு எதை பார்த்தெல்லாம் பயம் இருக்கு? பயப்படக்கூடாது. நான் போன வாரம் சண்டே 6:30 to 7:30 ஜூனியர் யுவகேந்திரா கிளாஸ் ஆரம்பிச்சோம் நாம. சரிங்களா? அதுல வந்து 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது 14 to 17 ஏஜ், 14 to 16. அவங்க கிட்ட இது கேட்டோம். இப்போ வந்து எல்லாம் ஓப்பனா பேசணும், எல்லாருக்கும் பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கே பயம் நமக்கு ஃபர்ஸ்ட். அடுத்து என்னன்னா நமக்கு எதெல்லாம் பார்த்தா பயம், பார்த்தா இல்ல எதுக்கெல்லாம் பயம், எது எடுத்தாலும் பயமா, என்ன பயம் அப்படின்னா ரொம்ப அழகா சொன்னாங்க பசங்க. ரொம்ப அழகா, எனக்கு இதை பார்த்தா பயம், இதெல்லாம் பயம், இந்த சூழ்நிலை எல்லாம் பயம். அப்படி இங்க என்ன சொல்லிருக்கு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே எதுக்கு? ஆத்ம சாதகனுக்கு, ஆத்ம ஞானம் அடைய வேண்டும்ன்ற சாதகனுக்கு முதல் குணமே என்ன இருக்கணும்னு சொல்றாரு? அபயம். அபயம், பயமற்ற தன்மை இருக்கும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், அந்த அந்த மாதிரி திமிரா சொல்றது இல்லை. அப்படி எடுத்துக்கூடாது. நான் வந்து பெரியவங்களுக்கும் பயப்பட மாட்டேன், சட்டத்துக்கும் பயப்பட மாட்டேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், அப்படி இல்லை. அது இங்க பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே என்ன பயம்னா, கவனிக்கிறீங்களா? என்ன பயம்னா, எனக்கு வந்து துக்கம் வந்துருமோ, என் வாழ்க்கையில துக்கம் வந்துருமோ, சோகம் வந்துருமோ எனக்கு, இதான் பயம், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த அடிப்படையில தான் மத்த எல்லாமே எல்லாமே நம்ம எது அடிப்படையில இருக்கு? நான் எனக்கு வந்து துக்கம் வந்துட போகுது, சோகம் ஆயிட போறேன் நான். எப்படி? யாராவது என்னை இன்சல்ட் பண்ணிடுவாங்களோ, பேசிடுவாங்களோ, இது பண்ணிடுவாங்களோ, எது எடுத்தாலும் பாருங்களேன் நம்ம என்ன இருக்கணும்? நமக்கு சோகம் வந்துடக்கூடாது. ரொம்ப 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 இதுல கான்சியஸா இருக்கும். கான்சியஸ் இல்ல, என்ன சொல்றது, அன்கான்சியஸா கூட இதா இருக்கு. இப்படிதான் நடந்துக்கும். நம்ம நடவடிக்கை எல்லாமே இந்த அடிப்படையில் தான் இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம் அது. என்னன்னா நல்ல தொழில் இருக்கும், நல்ல மனைவி, குழந்தைகள், வருமானம் ஓரளவுக்கு இருக்கு, ரொம்ப மோசம் கிடையாது. குழந்தைங்களை பள்ளிக்கூடம் படிக்கிற வரைக்கும் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கலாம், நல்ல சாப்பாடு கொடுக்கலாம், நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், நல்லா போயிட்டு இருக்குல்ல. இப்படி இதெல்லாம் கவனம் இருக்க வேண்டியதானே? ஆனா பயம் இருக்கும். என்ன பயம்? இதான் துக்கம். ஐயோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா, சுத்தி கொரோனான்றாங்க. இப்போ சரி, கொரோனா இல்லாதப்ப பயமே இல்லாம இருக்குமா? கொரோனாவே இல்லப்பா, பயமே இல்லாம இருக்குமா? கிடையாது. பாருங்க அந்த ரீசன் பாருங்க. இது ரொம்ப 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 சூக்ஷ்மமான விஷயம் இது. இப்போ என்ன சொல்றாங்க? எல்லாமே இருக்கிறவங்க கூட எதுக்கு பயப்படுறான் பாருங்க. எதுக்கு பயப்படுறான்னா, சோகம் வந்துருமா? அந்த சோகம் வந்துருமாங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஐயோ கொரோனா வந்து என் சொந்தக்காரங்களுக்கு ஏதாயிடுமா, அதனால என்ன ஆனா என்ன ஆக போகுது, நான் சோகம் ஆயிடுவேன், அவ்வளவுதான் விஷயம். அவங்களுக்கு என்ன வேணா ஆயிட்டு போதும், யாருக்கும் எதாவது ஆயிடும், அதெல்லாம் விஷயம் இல்ல. நான் சோகம் ஆயிடக்கூடாது. இது புரியுதுங்களா? அது இந்த விஷயம். அப்போ இந்த சோகம் வந்து 2 விதமாக ஏற்படுகிறதா. இதெல்லாம் நமக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கணும். எப்படின்னா, எப்பெல்லாம் சோகம் வரும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எனக்கு பிடித்த விஷயங்கள் என்கிட்ட இருந்து விலகி போகும்போது, இல்லைன்னா விலகி போயிடுமான்ற பயத்திலேயே. விலகி போறது ஒண்ணு, விலகி போயிட போதேன்னு பயம். அதுல எல்லாமே வந்துடும். திங்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பீயிங்ஸ். உயிர் உள்ளது, உயிரற்றது, ரெண்டுமே எனக்கு பிடிச்சது. அது நாயா இருக்கலாம், அதாவது பீயிங்ஸ்ல பார்த்தா எந்த மாதிரியான உயிருள்ள வஸ்துக்கள் எதை வேணா இருக்கலாம், மனிதர்கள், விலங்குகள், எது மேல வேணா பட்டிருக்கலாம். என்ன பார்த்தோம் நம்ம? அபயம்ன்றதுக்கு பயமற்ற தன்மை. அப்படின்னா பயம் எங்க இருந்துடா வருது அப்படின்னு பார்த்தா, நான் துக்கம் ஆயிடுவேன், எனக்கு சோகம் வந்துருமோன்ற பயம் தான் எல்லாருக்குமே அடிப்படையா இயல்பாக இருக்கு. அந்த சோகம் வர்றதுக்கு 2 விதமான விஷயம். ஒண்ணு, எனக்கு பிடிச்ச விஷயம் என்னை விட்டு போய்விடுமோ, இந்த கற்பனையே பயம்.
அடுத்தது, எனக்கு பிடிக்காத விஷயம் என்கிட்ட வந்து சேரப்போகுது, சேர்ந்துருமோ? நான் விரும்பாதது என்ன வந்து சேர்ந்துருமோ? இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு நம்ம சொன்னோம்ல, இது எல்லாமே கற்பனை. எல்லாம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஃபேமிலியில எல்லாமே இருக்கு. ஆனா வந்து பயத்தோடயே இருக்கு. பார்த்தா ஒண்ணு அந்த அந்த வீட்டினுடைய பெண்மணி, இல்லைன்னா அந்த வீட்டினுடைய தலைவன், யாராவது ஹெட், யாராவது ஒருத்தர். என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல, எல்லாம் சுத்தி கொரோனாவா இருக்கு. சரி இருக்கட்டும், நீங்க சேஃபா இருங்க. நீங்க சேஃபா இருந்தா உங்களுக்கு எப்படி கொரோனா வரும்? ஆஹ் இல்ல, என்ன 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 அப்போ இமேஜினேஷன் பாருங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய மாமா, என்னுடைய சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்கெல்லாம் வந்து இப்படி சம்பாதிக்கிறாங்க. நானும் எவ்வளவோ போராடுறேன். ஹேய், அவ்வளவு போராடிக்க மாட்டேங்க. அவன் சம்பாதிக்கிறானா, அவளும் போராடிக்க மாட்டாரு. அவனுக்கு சொல்றாரு, நானும் எவ்வளவோ போராடுறேன், அவங்க மட்டும் எல்லாம் வளர்ந்துட்டே போறாங்க. என்னது இது பாருங்க, என்னது இது? மத்தவங்களோட கம்பாரிசன், மத்தவங்களோட கம்பாரிசன் பண்றது. அப்புறம் என்ன சொல்றோம், துக்கம். இவருக்கு என்ன வேணும் பிரச்சனை? எப்படியாவது எல்லாம் கரெக்டா இருக்கு, பாசிட்டிவா நினைச்சு, இவ்வளவு விஷயம் இருக்கு, நமக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு, இவ்வளவு இருக்கு, இது கூட இல்லாம எவ்வளவு பேர் இருக்காங்க, அதை வச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு, மன நிறைவா இருக்கிறத விட்டுட்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பயம்தான் காரணம் மனுஷங்களுக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாவம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு இது தெரிஞ்சுக்கிறது? இது முதல்ல நாம இப்படி நமக்குள்ளேயே இந்த பயம் இருக்கும், மத்தவங்க கிட்டயும் இந்த பயம் இருக்கும். அவங்க எப்படியாவது ஏதாவது ரியாக்ட் பண்றா, அப்படி நடந்துட்டாங்கன்னா இந்த அறிவு நமக்கு இருக்கணும். இந்த அபயம்ன்றது வந்து இந்த நாலேஜ், இது குணம், இது இது உயர்ந்த குணம். இது இந்த குணத்தை நாம வளர்த்து கொள்ளணும். எதுக்கு வளர்த்து கொண்டு இந்த உலகத்துல வாழும் பொழுது ஆன்மீக சாதனாக இருக்கிறவன் இதை பயன்படுத்தணும், இந்த குணத்தை அதை வெளிப்படுத்தணும். இதை வெளிப்படுத்தணும். மற்றவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்களே, இப்படி ஹாஷா நடந்துக்கிறாங்க, இல்ல ரொம்ப இப்படி பேசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம், பயம். எல்லாருக்குள்ளயும் இருக்கிற பயம்தான் அது. அந்த பயத்தினாலதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. இத புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டா நம்மளால மிக சரியாக நடந்து கொள்ள முடியும், யார்கிட்ட வேணாலும். இது இது இதுதான், அதுதான் இங்க சொல்ல வராங்க. விவேக வைராகியம்லாம் இருக்குல்ல, இது இது வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி குணங்களை அன்றாட வாழ்க்கையில பழகும் பொழுது அதெல்லாம் தன்னால வந்துடும். விவேக வைராகியம்லாம் பூரணமாயிடும். ஓகே, இப்ப நம்ம இன்னொரு விஷயம், அதுல முதல்ல பார்த்தோம் பயம்னு பார்த்தோம். இந்த பயமற்ற தன்மை இருக்கணும் அப்படின்னா என்ன? எது வேணாலும் வரட்டும், எது வேணாலும் போட்டும், என்னுடைய போக்கஸ் அதுல இல்ல. இங்க பொறுப்பற்ற தன்மை இல்ல, மறுபடியும் கரெக்ட் தப்பா புரிஞ்சுக்கூடாது. எது வேணாலும் வரட்டும், எது வேணாலும் போட்டும், வாசகத்தை திறந்தே வச்சுக்க, திருடங்களாம் அதை எடுத்துட்டு போகும், போட்டு எனக்கு அப்படி இல்ல. அது அந்த மாதிரி இல்ல. நான் என்னுடைய டியூட்டியை கரெக்டா பண்றேன், அதற்கான பலன்கள் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் விரும்பினது விரும்பாதது எதை வேணா இருக்கட்டும் போட்டு, நான் என்னை சுத்தி இருக்கிறது நான் அக்செப்ட் பண்ணிட்டு என்னுடைய சாதனையை நான் தொடர்ந்து கண்டினியூ பண்றேன், தொடர்கிறேன். இப்படி இந்த மனநிலையோட இருக்கிறது தான் நமக்கு விருப்பமானது, வேண்டியது. நாம அது என்ன விட்டு போயிடுமோ, இல்ல எனக்கு வேண்டவே வேண்டாம், அது என்கிட்ட வந்துட போதோ, இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காம அபயம், பயமற்று இருப்பது வாழ்க்கை குறித்து. இன்னொரு பொருள் அபயத்துக்கு என்ன பாத்தீங்கன்னா, சாஸ்திரம் குரு மூலமாக, சாஸ்திரம் குரு சாஸ்திரம் மூலமாக நான் சில விஷயம் எனக்கு புரியுது, சில விஷயம் புரியுது, இதுதான் சரி அப்படின்னு எனக்கு புரியுது. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை, இதுதான் சரி. இப்ப பாருங்க, இதுதான் சரின்னு நான் என்னோட விருப்ப விருப்பினால சொல்றது வேற, அது இல்ல. அதை பத்தி நம்ம இங்க சொல்லல. குரு சாஸ்திரம் மூலமாக இது இந்த விஷயங்கள் எல்லாம் சரி அப்படின்னு படுது நமக்கு. அப்படி சரின்னு பட்ட விஷயத்த எந்த விதமான பயமும் இல்லாம நாம கடைபிடித்து வாழ்வது அபயம். இரண்டாவது பொருள்.
முதல் பொருள் நம்ம வேற ஆங்கிள் இருந்து பார்த்தோம், இது ரெண்டாவது பொருள் இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்க்கணும். எதுல நமக்கு மிக தெளிவாக எந்த சந்தேகமும் இல்லை, இதுதான் சரி, எனக்கு தெரியுது. எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு குரு சாஸ்திரம் மூலமா தெரியுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம சாதாரண பழக்க வழக்கங்கள் கூட, நம்ம நல்ல பழக்க வழக்கங்கள், ஆனா அதை கடைபிடிப்போமா? இந்த ஊர் என்ன சொல்லும், மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய குல வழக்கப்படி, அவங்களுடைய ட்ரெடிஷன், ஒவ்வொருத்தருடைய ட்ரெடிஷன். அது எதுக்கு பயப்படணும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றத நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சில பேர் அது சிவனை வழிபடுறவங்களா இருக்கட்டும், விஷ்ணு வழிபடுவாங்க, யாரா வேணா இருக்கட்டும், விஷ்ணு வழிபடுறவங்களா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா விபூதி இப்படி பூசிப்பாங்க, 3 பேரும் போட்டு பூசிப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது 5வது 6வது படிக்கும்போது கூட நான் பார்த்திருக்கேன் பல பேரை கோவில்கள்ல ரோட்ல பார்த்திருக்கேன், 3 பட்டை அழகா அடிச்சுட்டு போவாங்க. நிறைய பேரை பார்த்திருக்கேன்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த விஷ்ணு பக்தர்களா இருக்கிறவங்க அந்த 3 கோடு நாமம் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஏன்னா அவங்க குரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது ஒரு விதமான டிசிப்ளின், பகவானோட ஒரு கனெக்ஷன். இறைவனை நான் மனதுல மறக்காம நினைவுபடுத்திக் கொள்வதற்கு எனக்கு ஒரு அடையாளம். அந்த ஈஸ்வரனை அவரோட கனெக்டடா இருக்கிறதுக்கு, அவரோட தொடர்புல இருக்கிறதுக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. இப்ப என்னாச்சு பாருங்க, இது சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு, இதை நீ பண்ணு அப்படின்னு அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்கு, ட்ரெடிஷனலா வருது. இப்ப என்னாச்சு? பயம். அது என்ன கிண்டல் பண்ணுவாங்களா, இந்த சமுதாயம் ஏதாவது சொல்லுமோ, என்ன முத்திர குத்திடுவாங்களா, என்னதுக்கு இது? ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப சாதாரண எக்ஸாம்பிள். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாஸ்திரத்துல தெரிஞ்சுக்கிட்டத நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்காம விட்டுடுவோம். நம்ம மத்தவங்களுக்காக பார்த்துட்டு, இந்த ஊர் உலகத்துக்காக பார்த்துட்டு கடைபிடிக்காம விட்டுருவோம். எங்க இருந்து விவேகம்? இப்போ எங்க இருந்து விவேகம் வரும், வைராகி வரும்? இப்போ இதுலயே தடுமாற்றோம் இல்லையா? இதுலயே தடுமாற்றம். நம்ம இங்க அதை என்ன சொல்ல வந்த, இங்க நம்ம மூட நம்பிக்கையை பத்தி பேசல, மூட நம்பிக்கையோ அதெல்லாம் பத்தி இங்க பேசல. நம்ம சொல்ல வந்தது நல்ல விஷயங்களை சொல்றோம். நல்ல கலாச்சாரம், உயர்ந்த பழக்க வழக்கங்கள், சில நாலேஜ். இப்போ பாருங்க, இப்ப இதுல வேதாந்தத்தை எடுத்துட்டா குரு சாஸ்திரம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, ஆத்ம ஞானம்னா என்ன, இறை சுரூபம்னா என்ன, ஈஸ்வர வழிபாடுனா என்ன. அந்த ஈஸ்வர வழிபாடு உபாசனா, அதுவும் நம்மளுடைய சாதனை தான். இது என்னது, இதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கு. ஆனாலும் நம்ம அத எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோம், கடைபிடிக்காம இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, எந்த விதமான சந்தேகமும் இல்லாம நமக்கு தெளிவாக இது சரின்னு படுற விஷயம் சாஸ்திரம், குரு மூலமாக, அத நான் கடைபிடித்து வாழ்வது அபயம். ஓகேங்களா? 2 விதமான பொருள் பார்த்தோம் நம்ம. அபயம் சரி பார்த்துட்டோம். அடுத்து 2வது குவாலிட்டி என்ன? 2வது குவாலிட்டி சத்வ சம்சுத்தி. ஓகே, சத்வ சம்சுத்தி. இங்க சத்வன்ற வார்த்தைக்கு நம்ம சத்துவ குணம்னு எடுத்துக்கூடாது. இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஒவ்வொரு இடத்துல வேதாந்தத்துல இருக்கக்கூடிய சொற்கள். இங்க சத்துவம்னா மனதுன்னு அர்த்தம். மனசுக்கு சத்துவம்னு ஒரு பேர் இருக்கு. ஓகேங்களா? இப்போ சத்வ சம்சுத்தின்னா இப்ப என்ன பொருள் வந்துருது? மனசம்சுத்தி. ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. மனத சுத்தினே சொல்லிட்டு போயிருக்கலாம், மனதுல சுத்தின்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா என்ன சொல்றாங்க, சம்சுத்தின்னு சொல்றாங்க. அப்படின்னா அர்த்தம் ஹை அமௌண்ட் ஆஃப் பியூரிட்டி. மன தூய்மை பெருமளவில் மன தூய்மை இருக்க வேண்டும். சத்வ சம்சுத்தி. சத்வன்றத மறந்துடக்கூடாது. சத்வன்றது இங்க மனதை குறிக்கக்கூடிய வார்த்தை. மன தூய்மை. இப்போ எப்படி தெரியும் நமக்கு நம்ம பியூரிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னா, மறுபடியும் இத முரண்பாடா தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படின்னா, நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள்ல 4 பேரோட பழகுறோம், யாரோடய பேசுறோம், பழகுறோம்னா
ஃப்ரீயா இருக்கிறது, எந்த விதமான மைண்ட்ல பிளாக்கே இல்லாம சகஜமா பேசி பழகிட்டு போகுது. என்ன சொன்னோம், இது 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 வந்து இது எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது ஆக்சுவலா நாங்க பழகிட்டு தானே இருக்கோம். இந்த கதைலாம் கிடையாது, பழகிட்டு இருக்கோம்லாம் கிடையாது. சம்சுத்தியோட பழகுறோமா, மைண்ட்ல எந்த பிளாக்கும் இல்ல, ஓப்பன் மைண்டட்னஸோட கேர்ஃப்ரீயா, எந்த விதமான இவங்க கிட்ட இதெல்லாம் மறைக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அதான் இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி 108 எண்ணம் 1008 எண்ணம் மைண்ட்ல பிளாக், அவ்வளோ பிளாக். இல்லைன்னா என்னன்னா, ஏதாவது ஒரு சுயநலம் எண்ணம், ஏதாவது ஒரு சுயநல லாப நோக்கம் இவங்களோட பழகிறதுக்கு. யாரோட வேணா இருக்கலாம், யாரோட வேணா பழகினாலும் அது கூடவே ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும். இதனால எனக்கு என்ன கிடைக்கும், இதென்னாகும், இதென்னாகும், இப்படி இப்படி. இதெல்லாம் எதை குறிக்கிறது? மன தூய்மை இல்லாத நிலை குறிக்கிறது. இது வந்து நம்ம ஃபீல் பண்ணாதான் புரியும். அது நம்ம இப்படி இருக்கோமா, இல்ல மத்தவங்க இருக்காங்களா. ஏன் வந்து இப்ப எங்கேயோ நான் படிச்சது, எந்த ஊர் மறந்துட்டேன் நான், சாரி அந்த ஊர் மறந்துட்டேன். ஆனா நீங்களே பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அப்புறம் என்னன்னா, அந்த ஊர்ல, அந்த பர்டிகுலர் ஊர்ல, அமெரிக்கால லண்டன்ல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த அந்த பர்டிகுலர் ஊர்ல இப்ப ரோட்ல வந்து நடந்து போறாங்க, வண்டியில போறாங்க, ரோட்ல நடந்து போறாங்க, சைக்கிள்ல போறாங்க, எல்லாம் போறாங்களா, யார் எதுக்க வந்தாலும் விஷ் பண்ணுவாங்களாம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சிரிப்பாங்களாம். சிரிச்சுட்டு ஹாய் சொல்லிட்டு அப்புறம் மூவ் பண்ணுவாங்களாம். யார் வேணாலும் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா சொல்றாங்க, என்ன மனுஷங்க தானே, எதிர்க்க வர மிருகமா, அதாவது சிங்கம் புலினா பயந்து போலாம்ல, சிங்கம் புலி யானெல்லாம் வந்தா காட்டுல போனா நம்ம பயப்படுறோம், ஏன்னா என்னன்னே தெரியாது. இங்க மனுஷங்க தானே இருக்காங்க, எல்லாருமே மனுஷங்க தானே. எல்லாருமே மனுஷங்கனாலும் பழகினவங்களோடயே நம்ம எந்த அளவுக்கு வந்து பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்டயே எவ்வளவு மைண்ட் பிளாக் இல்ல, எவ்வளவு மைண்ட் பிளாக்கோட பழகுறோம், எவ்வளவு ஒரு சுயநல எண்ணத்தோட பழகுறோம். ஏதோ ஒண்ணு மைண்ட்ல வந்து உறுத்திட்டே இருக்கு நமக்கு. இது வந்து தூய்மை இல்லாத மனது. இவங்க சொல்றது என்னது? சத்வ சம்சுத்திகி, சம் கம்ப்ளீட், ஃபுல்லி குட் இல்ல, வெரி குட், வெரி குட் பியூரிட்டி லெவல்ல மிக மிக நன்றாக மன தூய்மையோடு இருப்பது, மிக மிக நன்றாக மன தூய்மையோடு இருக்கக்கூடிய தன்மை சத்வ சம்சுத்தி. மற்றவர்களை ஏமாற்றுவது இல்லையா, மற்றவர்களை ஏமாற்றுவது கூட, எதுக்கு பழகுறோம், இதெல்லாம் கூட தெரியாது. அந்த மைண்ட்ல என்ன இருக்கும் நமக்கு, ஏதாவது ஒண்ணு ஒரு குறிக்கோளோட வச்சுக்கிட்டே சுயநலமா இருக்கு. அதுதான் அப்படி இருக்கக்கூடிய மனதுதான் மன அழுக்குன்னு அர்த்தம். அழுக்கு இங்க வந்து சத்வ சம்சுத்தி. சரி, அதுக்கப்புறம் என்ன, மூணாவது என்ன, ஞான யோக வியவஸ்திதிகி. ஓகே, ஞான யோக வியவஸ்திதிகி. இங்க ஞானம்ன்றது நாம பெறுகின்ற ஞானம். இங்க குறிப்பா சொல்லணும்னா வேதாந்த ஞானம், ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானத்துல அதை அடைவதற்கு தேவையான மற்ற எல்லா ஞானங்களும் கூட சேர்த்து, இப்ப நம்ம அதிகாரி லட்சணம் சொல்றோம்ல, அது அந்த மாதிரி எல்லாமே அதுல சேர்த்துக்கணும். ஞானம்ன்றதுல முக்கியமா ஞானம்ன்றது ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், மெய்ப்பொருள் ஞானம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அதெல்லாம் ஞானத்துல வந்துடும். இங்கேயும் மறக்கக்கூடாது, சாஸ்திர ஆச்சாரியம், குரு, சாஸ்திர ஆச்சாரிய மூலமாக நாம பெறுகின்ற ஞானம், உபதேசம், அந்த உபதேசம் ஆத்ம தத்துவத்தை குறித்து, ஓகே. இப்போ யோகம்னு அர்த்தம், அந்த மாதிரி வியவஸ்தித் யோகம்,
இப்போ ஆச்சாரியா குருமார்கிட்ட சாஸ்திரம் மூலமாக இந்த ஆத்ம ஞானத்தை குறித்த ஞானத்தையும் பெறுகிறோம். அந்த ஞானத்தை பெறுவதற்கு தேவையான மற்ற விஷயங்கள் அதையும் நாம எல்லா விஷயங்களையும் நாம கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அது ஞானம். யோகம்னா அப்படி பெற்ற ஞானத்தை நடைமுறைப்படுத்தி வாழ்வது, அது யோகம். நடைமுறைப்படுத்தி வாழ்வது. எப்படி நடைமுறைப்படுத்தி? எந்த அளவுக்கு? வியவஸ்திதி. வியவஸ்திதி நன்றாக நன்றாக கடைபிடித்து வாழ்வது. அது வியவஸ்திதி. ஸ்திதினாலே ஃபார்ம். வியவஸ்திதி திடமாக திடமாக மிக நன்றாக கடைபிடித்து வாழக்கூடிய மனோநிலை. அப்படி வாழ்வது. நம்ம ஃபேமஸான குரல் இருக்குல்ல, கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்றாங்களா, அந்த நிற்க அதற்கு தக ஞான யோக வியவஸ்திதி. ஞானன்றது என்னது? கற்க கசடர கற்பவை. கற்க வேண்டியவதையெல்லாம் கற்பது ஞானம். யோகா என்னது? நிற்பது. நிற்க அதற்கு தக. அதற்கு தக நிற்க. அதற்கு ஏற்றபடி நிற்க. நீ பெற்ற ஞானத்திற்கு தக்கபடி வாழ வேண்டும். அதுல உறுதியோடு நிலை பெற்றிருக்க வேண்டும். கடைபிடித்து நிலை பெற்றிருக்க வேண்டும். அது ஞான யோக வியவஸ்திதி. மொத்தம் எவ்வளவு இருக்கு? 26. இங்க 2, 3 பார்த்ததுக்கே நமக்கு டவுட் வருது. ஐயோ என்னடா அது, என்ன இதெல்லாம் நம்மளால முடியுமா? இல்ல நம்ம கிட்ட இருக்கா? நம்மளால இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா முடியாதா? என்ன விஷயம்னா, எப்போ நமக்கு இந்த ஆத்ம ஞானத்தை குறித்து பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சோ, அப்பவே நமக்கு அட்மிஷன் ஓகே, அட்மிட் ஆயிட்டோம். நம்ம அட்மிஷன் சாங்ஷன் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம மெடிக்கல் காலேஜுக்குள்ள சேர்றதுதான் நீட் எக்ஸாம் 1008 பிரச்சனை. அதுக்கப்புறம் சேர்ந்தா பின்னாடி என்ன ஆகுது? 5 வருஷம். சேர்ந்த உடனே நாளைக்கே கிடையாது டாக்டர். பேச்சு வேணா கூப்பிட்டுங்க சந்தோஷத்துக்கு, ஆனா நாளைக்கே வா. அது என்னது? 5 வருஷம். ஆனா அட்மிஷன் ஆயாச்சுல்ல, அட்மிஷன் ஆன உடனே டாக்டரா? 5 வருஷம். அதுக்கப்புறமும் அதுல பிஜி இருக்கு, அதுல ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அப்போ ஒரு ப்ராப்பரா கம்ப்ளீட்டா முழுமை பெறணும்னா எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுது இல்ல? அந்த மாதிரி இந்த அட்மிஷன் ஆன உடனேயே நமக்கு ஐயோ இதெல்லாம் என்னது அபயமா, அதுவே கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் நம்மளால செல்ஃப் டவுட் தேவையில்லை. அட்மிஷன் ஆயாச்சு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சிட்ட பின்னாடி இங்க சொன்னாலும் ஞான யோக வியவஸ்திதி, அதை கடைபிடித்து வாழ்வதற்கு நம்ம சின்சியரா ட்ரை பண்றோம். உண்மையாக நம்ம முயற்சி செய்யறோம். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. சரி, நம்ம இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.